Good morning students. Today we are going to see about circulatory system. இப்போ நம்ம படிக்க போகிறது முக்கியமான சிஸ்டம் வைஸாக தான் இனிமேல் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? ஹார்ட். அப்போ ஹார்ட்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத தமிழில் சுருக்கமாக ஒரு இது சொல்கிறேன். ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டு ரைட் சைடில் அப்பராக இருக்கிறது ஆரிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, லோயராக இருக்கிறத வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ரைட் ஏட்ரியத்தில் சம் லிம்ப்லேருந்து எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இன்ஃபீரியர் வீனக்கவா மூலமாக அந்த ரைட் ஏட்ரியத்துக்கு போகும். ஹெட்டில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு சுப்பீரியர் வீனக்கவா மூலமாக அந்த ரைட் ஏட்ரியத்துக்கு போகும். அப்போ வீனக்கவா அப்படின்றது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டு பம்ப் பண்ணப்படும். அந்த பம்ப் பண்ண பிளட்டு பியூரிஃபிகேஷன் ஆகிறதுக்காக எங்கே போகுதுன்னா பல்மனரி ஆர்ட்ரி வழியாக. ஓகே, பல்மனரி ஆர்ட்ரி. அப்போ பல்மனரி ஆர்ட்ரின்றது மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, மற்ற எல்லா ஆர்ட்ரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போகுது. லங்கில் பியூரிஃபிகேஷன் நடந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த பிறகு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக எங்கே வருது? அந்த பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியத்திலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் பண்ணப்படுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து பிளட்டு அயோட்டா வழியாக ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட்டை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் சுருக்கமான ஒரு சர்க்குலேஷன், ஒரு கதை. அப்போ அந்த ஹார்ட்டுக்குள்ளே இந்த பிளட் வந்து எப்படி மூவ் ஆகி ரிசீவ் ஆகி அதுக்கப்புறமா திரும்ப பம்ப் பண்ணி வெளியில் எல்லா பாடி ஆஃப் த பார்ட்ஸுக்கும் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால் உங்களுக்கு ஞாபகம் வருது ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்கோ, என்னென்ன வெசல்ஸ் வந்து பிளட் சப்ளை பண்ணுது, எந்த வெசல்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, எந்த வெசல் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுது, என்னென்ன வால்வு இருக்குது, இந்த வால்வு வந்து கண்ட்ராக்ஷன் நடக்கிறதால இந்த பிளட் வந்து பம்ப் பண்ணப்படுது. அப்போது பிளட்டு மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும், பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், ஹார்ட்டுக்கே பிளட்டு கொடுக்குற பிளட் வெசல்ஸ் எது அப்படின்னு பார்க்க போகிற சாப்டர் தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நான் சொன்ன கதையை கரெக்டாக நீங்கள் தமிழ்லேயே அழகாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் இன்னொரு தடவை போட்டு கேட்டு பாருங்கள். இதை படிச்சிட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஆர்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ப்ளஸ் டூலேயே படிச்சிருப்பீங்க, சிம்பிளாக படிச்சிருப்பீங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக படிக்க போகிறதா இதுதான். அதே மீனிங் அதே கான்செப்ட் தான் வரும், பட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக படிக்கிறதா இப்போது இருக்கிற சர்க்குலேட்டரி சிஸ்டம். So first one, the heart is a hollow muscular organ that functions as a complex pump. அப்போது இதில் என்ன ஃபங்க்ஷன்றது மெயினாக நடக்குது? பம்புன்ற காம்ப்ளெக்ஸ் பம்பிங்கில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஹேஸ் ஏட்ரியா ஃபார் ரிசீவிங் வீனஸ் பிளட். ஏட்ரியான்னு சொன்னது நான் ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் இது ரெண்டும் சேர்ந்தது ஆரிக்கல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஏட்ரியான்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளூரலில் ஆரிக்கல்ஸு ஏட்ரியான்னு சொல்லுவாங்க. ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் ஹாஸ் ஏட்ரியா ஃபார் ரிசீவிங் வீனஸ் பிளட். எது மூலமாக ரிசீவ் பண்ணப்படுது? இன்ஃபீரியர் வீனக்கவா, சூப்பீரியர் வீனக்கவா, ஆல் ஓவர் த பாடி பார்ட்ஸ்லேருந்து இந்த 2 வீனக்கவான்றது வெயின். இந்த வெயின் தான் ரிசீவ் பண்ணுது வீனஸ் பிளட்னா என்னது? டீஆக்சிஜனேட்டட் பிளட். And ventricles for driving blood into the arteries for distribution to the body. அப்போ அந்த வென்ட்ரிகல்ஸ் என்ன பண்ணுது? அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொன்னேன் இல்லையா, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆகட்டும் ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது? பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போயிட்டு பியூரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து பல்மனரி வெயின் வழியாக வர பிளட்டு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆல் ஓவர் த பாடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உதவுறது ஆர்ட்ரிஸ். ஓகே, ஆர்ட்ரிஸ் வந்து driving blood into the arteries for distribution to the body. ஓகே, அப்போது all arteries pure blood except pulmonary artery. All veins
all veins are deoxygenated blood. Okay, except pulmonary vein. Okay. Next, the contraction of the atria and the ventricles is regulated by the conduction system of the heart, which in turn is influenced by the autonomic nervous system. இந்த ஏட்ரியாலேயும் வென்ட்ரிகல்ஸ்லேயும் ரெகுலராக ஒரு கண்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது இதன் மூலமான கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் தி ஹார்ட் which is turn is influenced by the autonomic nervous system. அந்த nervous system இன்ஃப்ளூயன்ஸனோட இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் நடக்குது. இதன் மூலமாக அந்த ஏட்ரியாவும் வென்ட்ரிகல்ஸும் கண்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே. The right side of the heart contains deoxygenated blood. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரைட் ஏற்கனவே நான் தமிழில் சொன்ன அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு நல்லா புரியும். The right side of the heart contains deoxygenated blood. அப்போ ரைட் சைடுனாவே உங்களுக்கு ஞாபகம் வருது என்னது, deoxygenated blood. Whereas oxygenated blood flows through the left side. Oxygenated blood left side, left atrium, left ventricle, இது எல்லாமே oxygenated blood. The interventricular and interatrial septa ensure that deoxygenated blood and oxygenated blood do not mix அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்டர்வென்ட்ரிகுலர்னா என்னது, ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில ஒரு செப்டம் இருக்கும். அதே மாதிரி ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் இடையில ஒரு செப்டம் இருக்கும். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற செப்டம் வந்து கரெக்டாக ஒரு எப்போ க்ளோஸ் ஆகணும் எப்போ திறக்கணும் அந்த மாதிரி இது பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் அர்த்தம். ஏன்னா ரைட் சைடு ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டட் பிளட், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா இன்டர்வென்ட்ரிகுலர் அண்ட் இன்டர்ஆட்ரியல் செப்டா ஹெல்ப் பண்ணுது, என்ஷூர் பண்ணுது அந்த ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். Valves regulate the flow of blood from the atria to the ventricles and from the ventricles into the arteries. அப்போ வால்வு என்ன பண்ணுது, பல்மோனிக் வால்வ் அண்ட் அயோட்டிக் வால்வ், இந்த ரெண்டு வால்வ் இருக்குது. இந்த ரெண்டு வால்வு தான் ஃப்ளோ ஆஃப் பிளட்டு ஏட்ரியாவிலிருந்து பிளட்டு வந்து ஃப்ளோ பண்ணுறது அயோட்டா அப்படின்றது. வென்ட்ரிக்கல்ஸ்க்கு ஃப்ளோ பண்ணது கூடிய ஃப்ரம் தி வென்ட்ரிக்கல்ஸ் இல்லைன்னா ஆர்ட்ரிஸ்லேருந்து ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு வால்வ் வந்து இப்போது நீங்கள் வந்து ரைட்டு ஏட்ரியம் அல்லது ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இதுக்கு இடையில என்ன வால்வு இருக்கும், நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க, ஈரிதழ் வால்வு, ட்ரைகப்ஸ்டு வால்வு, மூவிதழ் வால்வுன்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு என்னது, இப்போ ரைட் சைடுன்னு சொல்லும்போது நீங்கள் ட்ரைகப்ஸ்டு வால்வு ஞாபகம் இருக்கணும், லெஃப்ட் சைடுன்னு சொல்லும்போது பைசப்ஸ் வால்வு ஞாபகம் வரணும். ஓகேவா. தி பெரிகார்டியம் ப்ரொடெக்ட்ஸ் தி ஆங்கர்ஸ் தி ஹார்ட். ஹார்ட்டை வந்து பெரிகார்டியம் என்ற லேயர் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பை மாதிரி அந்த ஹார்ட்டை பாதுகாக்கக்கூடிய லேயருக்கு பேர் பெரிகார்டியம். Prevents overfilling of the heart with blood and allows for the heart to work in a relatively friction-free environment. அந்த ஹார்ட் வந்து ஓவர் ஃபில்லிங் ஆஃப் பிளட்டாலேயும் ஆகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஹார்ட்டு வந்து ஒரு ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக அது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றது அர்த்தம். தி ஹார்ட் ரெக்வயர்ஸ் எ ரிச் பிளட் சப்ளை டு பர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கணும்னா ஹார்ட்டுக்குரிய மசில்ஸுக்கு அந்த ஹார்ட்டுக்கே சம் பிளட் சப்ளை தேவைப்படுது. அந்த பிளட் சப்ளை எது மூலமாக நடக்குது அப்படின்னா ஆர்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரி, அதே வெயின்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி சைனஸ். ஓகே, கொரோனரி ஆர்ட்ரிஸ் அண்ட் கொரோனரி சைனஸ் இது ரெண்டும் தான் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸோட நேம். நெக்ஸ்ட்டு பெரிகார்டியம். இப்போ பெரிகார்டியம்னா நான் சொன்னேன் கவரிங் லேயர் ஆஃப் தி ஹார்ட்னு சொன்னேன். இந்த பெரிகார்டியல் கேவிட்டி இது ஒரு கேவிட்டி is a double-walled sac around the heart composed of a superficial fibrous pericardium and deep two-layered serous pericardium. அதாவது டபுள் வால்டு சாக். ஓகேவா, ஒரு ரெண்டு லேயரால் ரெண்டு சுவர்களை ஒட்டிய 2 அடுக்கு சுவர்களை ஒட்டிய ஒரு பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டிக்கு பேர் தான் பெரிகார்டியல் கேவிட்டி.
இட் ப்ரொடெக்ட்ஸ் தி ஹார்ட். ஓகே, கம்போஸ்ட் ஆஃப் எ சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் இருக்கும், அப்புறம் டீப்பாக 2 லேயர்ட் சீரஸ் பெரிகார்டியம் இருக்கும். The fibrous pericardium is attached to the diaphragm inferiorly and merges superiorly with the adventitia of the great vessels that emerge from the heart. ஓகே, adventitia of the great vesselsனு சொல்லும்போது நீங்கள் அயோட்டா ஞாபகம் வரணும். அப்போ அந்த டயஃப்ரம் இன்ஃபீரியரில் இருக்கும், அப்புறம் சுப்பீரியரில் மெர்ஜ் ஆகிருக்கிறது இந்த adventitia of the great vesselsோட எமர்ஜ் ஆகிருக்கும். Anteriorly it is attached to the sternum by the sternopericardial ligament. ஸோ ஆன்டீரியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியர்னா என்ன சொன்னால் கீழேன்னு அர்த்தம், ஆன்டீரியர்னா மேல் பாகம்னு அர்த்தம். மேல் பாகத்தில் இட் இஸ் அட்டாச் டு தி ஸ்டர்னம் பை தி sternopericardial ligament. On either side it is related to the mediasternal surfaces of the lungs. The phrenic nerves run along the lateral aspects of the fibrous pericardium on both the left and right side. அப்போ அதில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பெரிப்ரஸ் பெரிகார்டியம்ன்றது ஒரு அவுட்டர் லேயர். அந்த லேயரில் அந்த பெர்னிக் நர்வ்ஸ் வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். தி பெரிகார்டியல் லேயர் ஆஃப் சீரஸ் பெரிகார்டியம் லைன்ஸ் தி இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியல் லேயர் ஆஃப் சீரஸ் பெரிகார்டியம்னு ஒரு லைன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். அந்த ஃபைப்ரஸ் பெரிகார்டியன்றது அவுட்டர், அதுக்குள்ளேயே டபுள் பாலாக இருக்கக்கூடிய ஒரு இன்னர் சீரஸ் பெரிகார்டியம்ன்றது தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. வைல் தி விசரல் லேயர் ஆர் எபிகார்டியம் லைன்ஸ் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட். ஹார்ட்லே 3 டைப்ஸான ஒரு லேயர்ஸ் இருக்கும், எண்டோகார்டியம், மயோகார்டியம், எபிகார்டியம் அந்த மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் அவுட்டர் சர்ஃபேஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா எபிகார்டியம் பிளேஸ் ஆகிருக்கும். The serous pericardium also encloses the great vessels that emerge from the heart. அப்போ அந்த சீரஸ் பெரிகார்டியம் இன்னர் டீப்பில் இருக்குது, டீப்பாக இன்னர் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் சீரஸ் பெரிகார்டியம். அது என்ன பண்ணுது, கிரேட் வெசல்ஸ் வந்து அதில் ஹார்ட்டோட எமர்ஜ் பண்ணுது. ஓகே, 2 pericardial sinuses can be defined between the pericardial prolongations over the great vessels. 2 pericardial sinuses வந்து 2 இருக்கும். 2 pericardial sinuses means some whole passage, ஸோ ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும்னா அந்த சைனஸ் வேணும். கேன் பி டிஃபைன்ட் அப்படின்னா ஒரு அமைப்பை வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பால் ஆனது. அது எதுக்கு இடையில இருக்குன்னா பெரிகார்டியல் ப்ரொலாங்கேஷன்ஸ் ஓவர் தி கிரேட் வெசல்ஸ். தி டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் is seen between the atrial tubes anteriorly and the venous tubes posteriorly, while the oblique sinus is located between the 2 pairs of pulmonary veins. Pulmonary vein வந்து அந்த லங்கில் இருந்து 2 வெயின் வெளியில் வரும். பல்மனரி ஆர்ட்ரி வழியாக பிளட் வந்து லங்குக்குள்ளே போய் ஆக்சிஜனேட்டர் ஆன பிறகு பல்மனரி வெயின்ஸ் 2 வெயின்ஸ் இருக்கும். அந்த 2 வெயின்ஸ் வழியாக தான் பல்மனரி 2 பேர் ஆஃப் பல்மனரி வெயினாக இருக்கும். அந்த பல்மனரி வெயினுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு சைனஸ்க்கு பேர் ஒப்ளிக் சைன்ஸ். ஓகேவா, சைனஸ். A fluid-filled pericardial cavity separates the visceral parietal layers of serous pericardium. அப்போ அந்த பெரிகார்டியல் கேவிட்டியை ஒரு செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு விஸ்ரல் parietal லேயர்ஸ் வந்து எதில் இருக்குன்னா சீரஸ் பெரிகார்டியத்தில் இருக்குது. இப்போ ஃபைப்ரஸ் பெரிகார்டியம்னு ஒன்று இருக்குது அவுட்டராக, டீப்பாக 2 லேயரில் சீரஸ் பெரிகார்டியம் இருக்குது. இந்த பெரிகார்டியல் கேவிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வந்து இந்த விசரல் parietal லேயர்ஸை வந்து செப்பரேட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் மெக்கானிசம் டு ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன் ஃபார் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இந்த மெம்ப்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு ஃபில்லாக இருக்கிற அந்த கேவிட்டிக்குள்ளே ஃப்ளூயிடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மூமெண்ட்டு ஃப்ரீ மூமெண்ட்டை எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணி மூமெண்ட்டை அதிகம் பண்ணுற ஒரு மெக்கானிசம் இதில் இருக்குன்னு அர்த்தம். தி ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் அண்ட் தி parietal layer of the serous pericardium are supplied by the phrenic nerves which are somatic nerves. இந்த ஃபைப்ரஸ் பெரிகார்டியத்துக்கும் அந்த லேயர்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த சீரஸ் பெரிகார்டியத்தில் இருக்கிற parietal லேயருக்கும் ஃபைப்ரஸ் பெரிகார்டியத்துக்கும் பெர்னிக் நர்வ்ஸ் மூலமாக தான் சப்ளை ஆகுது. அப்போ தான் அந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுறது.
Arterial supply to this structure is through branches of the internal thoracic, bronchial, esophageal and superior pharynx arteries. ஆர்டீரியல் சப்ளை வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து எந்தெந்த ஆர்டரி மூலமாக எந்த பிரான்ச்சஸ் மூலமாக அப்படின்னா இன்டர்னல் thoracic, bronchial, esophageal and superior pharynx arteries. Venous drainage is into the internal thoracic and azygos veins. வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்றது எங்கேருந்து வீனஸ் ட்ரைனேஜ் எதுக்கு நடக்குது எதற்குள்ளாக செல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் thoracic அண்ட் ஏசைகோசிஸ் வெயின்ஸ்க்கு அனுப்பப்படுது. The nerve and blood supply of visceral pericardium corresponds to that of the heart. நர்வ் சப்ளைவும் இருக்கணும், பிளட் சப்ளைவும் இருக்கணும். அப்போ அந்த விஸ்ரல் பெரிகார்டியத்துக்கு இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே கரஸ்பாண்டடாக இருந்தால் ஹார்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பெரிகார்டியம் அப்படின்றது என்ன பாருங்கள், அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஹார்ட்டுன்னு படித்தோம். அதாவது கவரிங் லேயர்னாவே அதுக்கு பேர் பெரிகார்டியம். கார்டியம்னாவே ஹார்ட் ஞாபகம் வரணும். கார்டியாக் அப்படின்னா ஹார்ட்னு அது அனதர் நேம், மெடிக்கல் நேம். பெரிகார்டியத்தில் லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். அவுட்டராக இருக்கிறது ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். ஏரோ மார்க் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள் பார்ட்ஸை. நெக்ஸ்ட்டு ஃபைப்ரஸ் பெரிகார்டியத்துக்கு உள்ளே டீப்பாக ஒரு லேயர் இருக்குது, இன்னராக இருக்கிறது சீரஸ் பெரிகார்டியம். அதில் வந்து பெரைட்டல் பெரிகார்டியம், விஸ்ரல் பெரிகார்டியம் அப்படின்னு 2 லைன் வந்து இன்னும் டீப்பாக இருக்கும். அப்போ பெரிகார்டியல் ஃப்ளூயிடுன்றது அந்த லேயர்ஸ்குள்ளே ஒரு பாடி ஃப்ளூயிடு கேவிட்டியாக இருக்குது. அப்போ அந்த லேயரை பிரித்த மாதிரி பாருங்கள், ஹார்ட் உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த லேயர் தனியாக வருது. அப்போ இதுதான் பெரிகார்டியம் அப்படின்றது இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இப்போ நம்ம பார்த்தது ஹார்ட்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் சர்க்குலேஷன் நடக்கிறதால அந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுப்பீன்றதுக்காக சொன்னேன். திரும்பவும் சர்க்குலேஷன் நடத்தும் போது இன்னொரு தடவையும் நான் சொல்லுவேன். இதையே இன்னொரு தடவை ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்கும்போது இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஹார்ட்டோட ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஹார்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி தி சைஸ் ஆஃப் தி ஃபிஸ்ட். ஃபிஸ்ட்னா என்னது, நம்ம உள்ளங்கையை நல்லா இருக்க மூடனா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த உள்ளங்கை அளவுக்கு தான் ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். அதனோட வெயிட் வந்து 300 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ரெஸ்ட் ஆன் தி thoraco abdominal diaphragm and lies between the 2 pleural cavities in the middle mediastinum. மிடில் மீடியாஸ்டர்னம்ன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ செஸ்ட்டில் மிட்லைனில் இருக்கக்கூடிய அந்த போனுக்கு பேர் மீடியாஸ்டர்னம். அந்த மீடியாஸ்டர்னம்ன்றது 2 லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் லங் இருக்கு இல்லையா, அந்த லங்கை சுற்றி ஒரு ப்ளூரல் கேவிட்டி இருக்கும். அந்த ப்ளூரல் கேவிட்டி ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டமான ஒரு இடத்துல thoraco abdominal diaphragm அப்படின்ற இடத்துல இந்த ஹார்ட்டு சிச்சுவேட்டடாக இருக்குது. தி sternum lies anterior while the vertebral column is posterior to the heart. இப்போ நீங்கள் ஹார்ட்டுக்கு ஆன்டீரியர்னா மேல் பாகம், மேற்புறமாக என்ன இருக்குது, ஸ்டர்னம் இருக்குது. பேக் சைடு அதாவது பின்புறமாக என்ன இருக்குது, வெர்டிபிரல் காலம் இருக்குது. ஓகேவா, அதுதான் the sternum lies anterior while the vertebral column is posterior to the heart. As the heart is rotated to the left, a major part of it lies to the left of the midline. அப்போது அந்த லெஃப்ட் சைடாக நீங்கள் ஹார்ட்டை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட் எங்கே இருக்குன்னா லெஃப்ட் ஆஃப் தி மிட்லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் சைடு நல்லா பாருங்கள், நீங்கள் உங்கள் ஹார்ட்டே எங்கே இருக்குதுன்னு சிச்சுவேட்டட் ஆகிருக்குன்னு போய் பாருங்கள். கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் எங்கே பீட்ஸ் ஆகுதோ அங்கே ஹார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நல்லா பாருங்கள், மிட்லைன்லேருந்து லெஃப்டில் ஹார்ட்டு லை ஆகிருக்கும் இருக்கும்னு அர்த்தம். இட் ஹாஸ் 4 சேம்பர்ஸ் இருக்கும். அப்போ ரைட் ஏட்ரியம் விச் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் தி சிஸ்டமிக் சர்க்கியூட். அப்போ ஆல் ஓவர் த பாடி, அதாவது பாடி சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பிளட்டையும் கொண்டு வந்து ரிசீவ் பண்ணுறது எது, ரைட் ஏட்ரியம். ஆல்ரெடி நான் சொன்ன அந்த பார்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல் பம்ப்ஸ் பிளட் டு பல்மனரி சர்க்கியூட். பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்கு கொண்டு போகும்னு சொன்னோம் இல்லையா, அது எந்த பார்ட் செய்யுதுன்னா ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல் என்ன ஒர்க் பண்ணுது, விச் பம்ப்ஸ் பிளட் டு தி பல்மனரி சர்க்கியூட். நெக்ஸ்ட் த லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணுது, விச் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் தி பல்மனரி சர்க்கியூட். அந்த பல்மனரி சர்க்கியூட்டுக்கு போன பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங் மூலமாக ஆக்சிஜனேட்டடாக ஆகுது. அப்போ ஆக்சிஜனேட்டடாக ஆன பிளட்டு வந்து அந்த பல்மனரி வெயின் வழியாக எங்கே ரிசீவ் பண்ணப்படுது, லெஃப்ட் ஏட்ரியம்.
நெக்ஸ்ட் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் விச் பம்ப்ஸ் blood டு தி சிஸ்டமிக் சர்க்யூட். திரும்பவும் எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை கொடுக்கணும் இல்லையா, அந்த ஃப்ளோவை பண்ணுறது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி வெளியில் அயோட்டா மூலமாக எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தி ஏட்ரியா ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் டு தி வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ வென்ட்ரிக்கல்ஸ்க்கு மேலே இருக்கிறது ஏட்ரியா ஆர் ஆரிக்கல்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்கள். ஏட்ரியா ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் டு தி வென்ட்ரிக்கல்ஸ். தி சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆர் மேடப் ஆஃப் 3 லேயர்ஸ். இப்போ ஒவ்வொரு சேம்பர் சொன்னேன். மேலே ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் சொன்னேன், கீழே ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொன்னேன். ஸோ இந்த 4 சேம்பர்ஸ்லேயும் 3 லேயர்ஸால் ஆன ஒரு கவர் வந்து கவர் பண்ணியிருக்கும். இன்னர் மோஸ்ட் இஸ் தி எண்டோகார்டியம். ஓகே, ஏற்கனவே நான் சொன்னேன் 3 பார்ட்ஸ் இருக்குன்ட்டு. எண்டோகார்டியம் என்றது இன்னர் மோஸ்ட் லேயர் which is lined by simple squamous epithelium underlying which is thin layer of connective tissue. இதில் என்ன எபித்தீலியம் இருக்குது? சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகே, அதுக்கிடையே ஒரு தின் லேயர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். மிடில் லேயருக்கு நேம் வந்து மயோகார்டியம் which is by far the thickest layer and consists of cardiac muscle arranged in various orientations. அதாவது இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொன்னது எண்டோகார்டியம், மிடில் லேயர்னு சொல்லும்போது மிடில்னு வந்தாவே நீங்கள் மயோகார்டியம்னு சொல்லிடலாம். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மிடில் லேயர் அப்படின்னா மயோகார்டியம். அது வந்து கொஞ்சம் அந்த ஹார்ட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும், திக்கஸ்ட் லேயராக இருக்கும். இப்போ கன்சிஸ்ட் ஆஃப் ஏ கார்டியாக் மசில் அரேஞ்ச்டு இன் வேரியஸ் ஓரியன்டேஷன்ஸ். அதில் வந்து கார்டியாக் மசில்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் மயோகார்டியத்தில். அப்போது ஹார்ட்டோட கவரிங் லேயர்னு பொதுவாக சொல்லும்போது பெரிகார்டியம் சொல்லுவோம். அந்த பெரிகார்டியத்திலே இந்த 3 லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சேம்பஸையும் 3 லேயர்ஸ் வந்து கவர் பண்ணுது. அந்த 3 லேயரோட நேம் தான் எண்டோகார்டியம், மயோகார்டியம், எபிகார்டியம். எபிகார்டியம்ன்றது எக்ஸ்டர்னல் டு தி மயோகார்டியம் இஸ் த எபிகார்டியம். அந்த மயோகார்டியத்துக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எபிகார்டியம். எப்பின்னா வெளிப்புறமானேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே which is otherwise called the visceral layer of serous pericardium. இந்த எபிகார்டியத்துக்கு இன்னொரு நேம் தான் visceral layer of serous pericardium. the sinuses of the pericardium அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரில் ஹார்ட்டை பாருங்கள். அதில் ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், சீரஸ் பெரிகார்டியம் அப்படின்னு லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாரு. அதுக்கடுத்து வந்து மேலே இருக்கிறது ஏட்ரியம் 2 சேம்பஸும், கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல்ஸ். இதில் வந்து கீழே ஒரு ரெட் கலரில் இருக்கிறது பேர், அது பேர் டிசெண்டிங் அயோட்டா. அது வழியாக வந்து பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அசெண்டிங் அயோட்டா வழியாகவும் டிசெண்டிங் அயோட்டா வழியாகவும் பிளட் வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு சர்க்குலேட் பண்ணப்படும் அர்த்தம். ஓகேவா? இப்போ அயோட்டிக் வால்வ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? அயோட்டிக் வால்வுன்றது அந்த அசெண்டிங் அயோட்டான்னு போட்டிருக்கு இல்லையா, அங்கே இருக்குது பாருங்கள். அதான் அயோட்டிக் வால்வ். பல்மோனிக் வால்வில் அந்த வயலட் கலரில் ஒரு வால்வு இருக்கும். அதே ப்ளூ கலர் வால்வில் ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல, அது வந்து சுப்பீரியர் வீனக்காவா இன்ஃபீரியர் வீனக்காவா. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய வெயின்ஸ். ஓகேவா? ரெட் கலரில் இருக்கிறது பியூர் பிளட். ஓகேவா? பியூர் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட்டை வந்து ஆல் ஓவர் த பாடிக்கு சப்ளை பண்ணக்கூடியது டிசெண்டிங் அயோட்டா அண்ட் அசெண்டிங் அயோட்டா. அயோட்டிக் வால்வு மூலமாக போகும்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது விஸ்ரல் பெரிகார்டியம், எது சீரஸ் பெரிகார்டியம், ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், சுப்பீரியர் வீனக்கவா இன்ஃபீரியர் வீனக்கவா. இந்த ஒரு அந்த சைனசஸ்னால் அந்த ஹோல் சொன்னேன் இல்லையா, அந்த ஹோல் வழியாக பம்ப் ரிசீவ் பண்ணப்படுது, இல்லைன்னா வந்து பம்ப் பண்ணுது. ரிசீவ் அண்ட் பம்ப், இந்த 2 வேர்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ எந்த வால்வு பேசேஜ் மூலமாக இது வந்து ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு தி ஆர்ட் ஆஸ் அபெக்ஸ் பேஸ் 3 சர்ஃபேசஸ் அண்ட் 3 பார்டர்ஸ். இந்த ஆர்ட்டில் வந்து 3 சர்ஃபேசஸ் இருக்கும். அபெக்ஸ் பேஸ்ன்னு இருக்கும். அதில் 3 சர்ஃபேசஸ் அண்ட் 3 பார்டர்ஸ் இருக்கும். அபெக்ஸ் ஆஃப் தி ஆர்ட் இஸ் ஃபார்ம்டு பை தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அபெக்ஸ்ன்றது லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஃபார்ம் ஆகாது. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி லெஃப்ட் 5th intercostal space just medial to the mid clavicular line. மிட் கிளாவிகுலர், இந்த கிளாவிக்கல்ன்ற ஒரு போன் பார்ப்பீங்க. காஸ்டல்னா ரிப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த ரிப்பில் வந்து ஒரு 5th ரிப்புக்கு இடையில, 5th-க்கும் 6th-க்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் 5th intercostal. அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடை பாருங்கள், உங்கள் செஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில்
ஃபிஃப்த் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் ஜஸ்ட் மீடியல் டு தி மிட் கிளாவிகுலர் லைனில் இந்த ஹார்ட் வந்து சிச்சுவேட்டட் ஆகிருக்கும். அதோட அபெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த பேஸ் ஆர் posterior surface of the heart face posteriorly and is formed by the left and right atria. லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியா, அதை மேற்புறமாக இருக்கிற 2 சாம்பஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 சாம்பஸால் ஃபார்ம் பண்ணப்படுறது தான் இந்த பேஸ்ன்றது. ஓகேவா? பேஸ் அண்ட் அப்பெக்ஸ். அப்பெக்ஸ்ன்றது கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகுது. மேலே இருக்கிற ஏட்ரியா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இது 2தாலையும் ஃபார்ம் ஆகப்படுறது வந்து பேஸ். பேஸ் அப்படி இல்லைன்னா போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட். ஓகே. Located posterior to the sternum is the anterior or sternocostal surface. அப்போது அந்த ஸ்டர்னத்துக்கு posterior பேக் சைடு is the anterior or posterior to the sternum is the anterior or sternocostal surface. இந்த இடத்துல லொக்கேட் ஆகி இருக்கிறது act. It is formed mainly by the right ventricle and partially by the left ventricle. அப்போது ரைட் வென்ட்ரிக்கலில் தான் அதிகமாக நீங்கள் அந்த ஹார்ட்டோட பிக்சர் பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ன்றது எந்த சைட் பார்த்தீங்க? ஸோ உங்களோட ரைட் சைடே வச்சுக்கோங்க ஞாபகமாக. நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்ட் எதுவோ அந்த ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் எதுவோ அது லெஃப்ட் சைடு. அப்போது அந்த ரைட் வென்ட்ரிக்கலில் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் பார்ஷியலாக தான் இருக்கும்னு அர்த்தம். It is formed mainly by the right ventricle and partially by the left ventricle. The inferior or diaphragmatic surface rests on the dome of the diaphragm, formed mainly by the left ventricle and partially by the right ventricle by by. Okay. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஓகே. டயஃப்ரமேட்டிக் சர்ஃபேஸ். இந்த டூம் ஆஃப் தி டயஃப்ரம் சொன்னோம் இல்லையா, அந்த டயஃப்ரத்துக்கு டூம் ஷேப்பில் இருக்கக்கூடிய டயஃப்ரம் அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகி லெஃப்ட்